இந்தியா vs ஸ்ரீலங்கா செகண்ட் டெஸ்ட் வந்து டிரா ஆயிடுச்சு. ஸோ ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கனவுகள் வந்து மங்கினே வருது. என்னதான் ஆப்போனன்ட் டீமாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது வந்து நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்து அவனும் நியூ ஸ்டார் வாஸ். ஏன்னா வந்து ஸ்ரீலங்கா டீமில் சங்ககாரா, ஜெயவர்தனே, தில்சான், ஜெயசூரியன் இப்படி பார்த்து நம்ம அவ்வளோ டவுன் ஃபேஸுக்கு போயிட்டாங்க. கிரிக்கெட் போர்டே ஊற்றி மூற அளவுக்கு போயிட்டாங்க. இப்போதான் வந்து ஏதோ மீண்டு வராங்க போல. அந்த சோனல் தினுஷா அப்படிங்கிற பையன் நல்லாவே விளையாண்டாரு. 4 இன்னிங்ஸில் வந்து 3 100s, ஒரு 50+. கிட்டத்தட்ட வந்து 29 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்தியா கூட இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணது வந்து இவர் தான். ஈவன் தான் வந்து சீரீஸை தோத்துருந்தா கூட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ், அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபைண்ட் கிடைச்சிருக்காங்க. அண்ட் ரிஷப் பண்ட் கூட ஹக் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணாரு. சிங்கிள் ஹேண்டடாக இந்த மேட்சை வந்து ட்ரா பண்ணியிருக்காரு. 263 பால்ஸ் ஆடி ஆல்மோஸ்ட் 45 ஓவர்ஸ் ஆடி வந்து இந்த மேட்சை ட்ரா பண்ணியிருக்காரு. அண்ட் கில்லுக்கிட்ட இதை பற்றி கேட்கும்போது கூட ஃபாலோ ஒன் வந்து நாங்கள் ஏன் கொடுத்தோன்னா வந்து வெதர் பற்றி எங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியல, அதனால தான் ஃபாலோ கொடுத்தோம். டக்குன்னு 20 விக்கெட் எடுக்க முடியுமாட்டு, இல்லைனா நாங்கள் பேட்டிங் ஆடி இருப்போம். எண்ட் ஆஃப் த டே கிரிக்கெட் ஹேஸ் வான் அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்கள் என்ன சொல்லியிருந்தாலும் லாஸ்ட் டேல ஒரு 4 விக்கெட்டுக்கு ஃபுல் டே ஆட விடுறதுங்கிறது வந்து கொஞ்சம் ஃப்ளா தான். ஏன்னா நம்மள்ட்ட வந்து அந்த மாதிரி டெட்லி பவுலர் இதே பும்ராவோ இல்லை அஸ்வினோ இந்த மாதிரிலாம் யாராவது ஒருத்தர் இருந்திருந்தாங்கன்னா அந்த மாதிரி நடந்திருக்காது. இந்த லாஸ்ட் டெய்லை வந்து டெமாலிஷ் பண்ணுறது இந்தியா வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்குது. டெய்லில் வந்து நல்லா ஆடிட்டு போயிடுறாங்க. ஸோ டெய்ல் விக்கெட் எடுக்கிறதுக்கு இந்தியா வந்து இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு டெட்லி பவுலர், இந்த மாதிரி டெய்ல் பவுலர்ஸ்லாம் சொருகிறதுக்கே யாரையாவது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது பவுலர் பேர் தெரிஞ்சால் மறக்காம